ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மூனையோட வகைகளை தான் பார்க்க போகிறோம். இப்போது எப்படி ஷார்ட்கட் மூலமாக இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இணை மூனை, பொழிப்பு மூனை, ஒருவு மூனை, கூளை மூனை, மேல்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மூனை. இதை எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு கூடையை வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் முடிக்கிறா. இல்லை அப்படின்னா கூடைக்கு பதிலாக கூலிங் கிளாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த பொண்ணு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மேலேயும் கீழேயும் முழிக்கிறா அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இணை மூனைனா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஒரு திருக்குறளோ ஒரு செய்யுளோ கொடுத்துருவாங்க, ஒரு பாடலோ ஏதோ கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் இணை மூனையா இல்லை பொழிப்பு மூனையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இணை மூனை அப்படின்னா, இணைனா என்ன? 2 பேர் சேர்றது. அப்போ ஒன்று எல்லா இதுக்குமே காமனான ஒன்று, அதனால் 1 விட்டுருங்க. இணைனா என்ன? 2 பேர் சேர்றதா? அப்போது 1 2. அடுத்தது பாருங்கள், பொழிப்பு மூனை. பொழிப்பு பொலி 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1 3. ஒருவு மூனை 1 4. அப்போது ஒரு ஊ 4. அப்போ ஊ சவுண்டு வருதா? அப்போ ஒரு ஊ அப்படின்னா 1 4. அடுத்தது பாருங்கள், கூளை மூனை 1 2 3. அப்போது கூளை. அப்போது கூளை அப்படிங்கிறது முற்று மூனைக்கும் கூளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முற்று மூனைக்கும் முடிஞ்சது. அப்போ 1 2 3 4ன்னு முடிஞ்சிடும். ஆனால் இங்கே 1 2 3 கூளையும் முற்றும் சேமாக வரும். ஆனால் 4 மட்டும் இதுக்கு முற்றுனால முடிஞ்சதுனால அதுக்கு 4 வந்துடும். அதனால் 1 2 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மேல்கதுவாய் 1 3 4. மேலே எப்போதுமே பெரிய நம்பர் தான் இருக்கணும். அப்போது 1 3 4. 3க்கு அடுத்து 2. அப்போ 2 கீழே தான் இருக்கணும். அப்போது கீழ்கதுவாய் 1 2 4. முற்றுமோனை ஆல்ரெடி பார்த்தது 1 2 3 4 முடிஞ்சது. 1 2 3 4ன்னு முடிஞ்சிருச்சு. இதை இப்போ எடுத்துக்காட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது என்ன மூனை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, மூனைனா என்னன்னு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போது முதல் எழுத்து பாருங்கள், கா அடுத்தது வருது பார்த்தீங்களா? வார்த்தைகளில் கற்க கா 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 அப்படின்னு 4 இடத்துல ஒரே மாதிரி வருது. அப்போது இது என்னது? முடிஞ்சிருச்சு. ஏன்னா 1 2 3 4. அப்போது முற்று மூனை. உங்களுக்கு புரிஞ்சதா? அதே மாதிரி ஏதாவது ஒரு திருக்குறள் கொடுத்தா நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ. இது மாதிரி ஷார்ட்கட்ஸ் வீடியோ